ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள இருக்கிற தனி வீடு, அந்த வீட்டை சுத்தி நடக்கிற பயங்கர த்ரில்லான சம்பவம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம த்ரில்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஹாலோ. 2015 ரிலீஸ் ஆன படம். ஸோ அந்த படத்தோட ஹீரோ வந்து எக்கோலாஜிஸ்டா இருக்கிறான். அதாவது இந்த காடுகளுக்கெல்லாம் போய் எந்த மரத்தெல்லாம் கட் பண்ணலாம், எந்த மரத்தெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மார்க் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அவனை அயர்லாண்டில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்படி காட்டுக்குள்ள வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்தா காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தானே தங்கி ஆகணும். ஸோ அந்த மாதிரி காட்டுக்கு நடுமத்திலேயே இருக்கிற ஒரு வீட்டில் ஃபேமிலியோட தங்கி அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிரச்சனையே நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா நைட் ஆனதுமே வித்தியாசமான கிரியேச்சர் வந்து அந்த வீட்டை வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. ஸோ அதுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க போராடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை வந்து பயங்கர த்ரில்லா எடுத்திருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃபேமிலியும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்கலாஜிஸ்ட். அதனாலே நிறைய இந்த காடுகள் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதிக்கெல்லாம் டிராவல் பண்ணி அதுல என்னென்ன மரங்கள் எல்லாம் வெட்டலாம், எந்தெந்த மரங்கள் எல்லாம் வெட்டக்கூடாதுன்ற மாதிரி மார்க் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறான். ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறான் போல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் தங்கி இருந்து எந்தெந்த மரங்கள் எல்லாம் வெட்டலான்ற மாதிரி கணக்கெடுக்க வந்திருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அவங்களுடைய புது வீட்டுக்கு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்காலஜிஸ்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனாலேயே அவன் தங்குறதுக்கு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டை தான் கொடுத்துருக்காங்க. இங்க தங்கி இருந்து தான் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணணும். அதாவது எதெல்லாம் கட் பண்ணலாம், ஸோ எந்த இதுல எந்த மாதிரியான ஃபங்கஸ் இருக்குது, அதனால அது எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கிற ஆளு தான் நம்ம ஹீரோ. இப்போ கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே வீட்டுல கூட இல்ல பாருங்க, பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற மரங்களை தான் பார்க்க வந்துட்டான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் தானே தங்கி ஆகணும். அதுவும் இந்த மாதிரி காட்டுக்கு நடுமத்தில் ஒரு வீடு, வியூலாம் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தனியாக வீடு கொடுத்தா யாரெல்லாம் போவீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா அவனுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மரங்கள் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணலாம், எதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, எதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு மரத்தில் ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்குறான். ஸோ என்னது இது, எதுக்கு இங்கே ஒட்டி இருக்குது, சரி ஓகே இதை ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அதில் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய நாய் வந்து இவனுடைய பேச்சை கேட்காம காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அடே நில்றா, இப்பதான் இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறோம், அதுக்குள்ள உள்ள ஓடிராத அப்படின்னு நாயை தேடிக்கிட்டே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஸோ பின்னாடி பாருங்க பச்சை குழந்தைய வச்சுட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு காடுகள்லாம் பயம் இல்லைல்ல, ஏன்னா இவ்வளவு நாள் இந்த வேலையை தானே பார்த்துட்டு இருந்திருப்பான். அதனால டாகியை கூப்பிட்டுக்கிட்டே எங்க போன அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போனா தூரத்துல அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு போகுது. ஸோ அதாவது ஏதோ ஒரு கைவிடப்பட்ட வீடு மாதிரி இருக்கவும் என்ன வீடு இது, சரி ஓகே கன்ஸ்ட்ரக்ஷனை பாதியிலே விட்டுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக அங்க பாத்தீங்கன்னா அங்கங்க உடஞ்சி கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல ஒரு மான் செவுத்தோட செவரா ஒட்டி இருக்கும் செத்த நிலையில. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ சே இப்படி இந்த இடத்துல வந்து மாட்டி இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மான் கிட்ட வந்து பாக்குறான். பார்த்தா அதை ஏதோ ஒன்று தான் செவுத்தோட செவரா ஒட்டி பிடிச்சி வச்சிருக்குது. என்னன்னு பார்த்தா இவன் அந்த மரத்துல ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இதுல இருக்க. என்னது இது நிறைய இடத்துல இருக்குது, ஒருவேளை ஃபங்கஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை சாம்பிள் பார்க்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுல நிறைய ஜன்னலுடைய கதவுல பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்க. யாரா அவனுங்க இவ்வளோ சூப்பரான வியூ இருக்கும்போது இப்படி கம்பியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கீழே ஏதோ ஒரு கார் வருது. ஸோ காருக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா கோலம்னு ஒருத்தர் வெளியில வராரு. ஸோ இவரை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஐயோ இவர் வந்துட்டாரா அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே கீழே போறாங்க. ஆக்சுவலா அந்த கோலம்ன்றவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். அது மட்டும் இல்லாமல் இவன் அடிக்கடி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வான் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வராதிங்க, இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினும் மறுபடியும் வந்துட்டானா, ஹீரோ வேற இங்கே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கோலம் என்ன சொல்கிறானா, இங்கே பாருங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த இடத்துக்கு வராதிங்கன்றது, இது எவ்வளோ டேஞ்சரான இடம் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காடு ஒன்றும் சாதாரண காடு கிடையாது அப்படின்ற மாதிரி வளவலன்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இந்த காட்டில் உள்ள மரத்தை வெட்டுறதுக்கு மார்க் பண்ண தானே வந்துருப்பான். அப்படின்னா இந்த காட்டை அழிக்கிறதுக்கே சமந்தானே. ஸோ அந்த லோக்கல் மக்களுக்குலாம் இது சுத்தமாக பிடிக்காது. அதனாலே நம்ம ஹீரோயினை வெறுப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனை கவர்மெண்ட் சொல்கிறத செய்யணும் அவ்வளோதானே. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த கோலமை பார்த்து சரி ஓகேங்க நான் அவரை வந்து உங்களை மீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல கேட்க மாட்டீங்க, அப்புறம் என்னென்னலாம் நடக்குதோ பார்த்துக்கோங்க, சின்ன குழந்தை வேற உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய்ட்றான். இவன் ஒருத்தண்டா அவனும் அட்வைஸ் பண்ண வந்துட்டான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த சைடு வழியாக இருந்து வந்திருக்கிறான். ஸோ குழந்தைய கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ நான் ஒரு முக்கியமானது கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதை நான் ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ரிசர்ச் பண்றதுக்காக அவனுடைய லேபுக்கு வந்து அதை இந்த மைக்ரோஸ்கோப்ல போட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று தெரிய வருது, அந்த ஜெல்லி மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து பரவுது. அப்படி பரவுனா அந்த இன்னொரு செல் வந்து இந்த செல் மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு புதுசாக என்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டாமா என்ன அப்படின்னு அதை ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செயலை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அந்த சின்ன குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக அந்த குழந்தையோடைய ரூமில் வச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேலே இருந்து ஏதோ சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கவும் ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக இதை வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, இந்த மாதிரி இங்கே இருக்கிற சீலிங் வந்து லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்களேன், இந்த ஆட்டிக்கில் போய் செக் பண்ணி பாருங்க, அங்கேருந்து தான் ஏதோ வந்த மாதிரி இருக்குது அப்படின்னதும் சரி ஓகே நான் போய் பார்க்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேல் கூரையெல்லாம் இருக்கும்ல, அதான் ஃபாரின்ல இருக்கிற வீட்டிலலாம் மேலே தனியாக கூரையில் ஒரு சின்ன ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வேஸ்டான திங்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா நிறைய திங்ஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஒரு ஜெல்லி மாதிரி அப்படியே வளர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த முடிகள்லாம் அப்படியே நீட்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்க. ஆனால் இதை நம்ம ஹீரோ வந்து கவனிக்கல. ஸோ இந்த இடத்துல நல்லா சுற்றி முற்றி பார்க்குறான், பட் எதுவுமே ஒழுகுற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இங்கே பாரு வேற ஏதாவது விழுந்திருக்கும், ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, புதுசாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஸோ கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்ச அந்த செல்ஸை வந்து காமிக்கிறான். ஸோ அந்த செல்ஸோடைய பேர் ஏதோ சொல்லிட்டு இது வந்து பேராசைட்டிக் ஃபங்கஸ் மாதிரி இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு செல்லோடைய உடம்புக்குள்ள போய் அதையே அது கண்ட்ரோல் பண்ணி இதோடைய பேருக்கு வந்து ஆட வைக்குது. அதான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த ஒரு செல் வந்து எறும்போடைய புற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அது 4-5 எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணி ஒட்டுமொத்த எறும்பு புற்றையும் அதோடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து வலிமையானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல திடீர்னு குட்டி குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை கேட்டதுமே 2 பேரும் பயந்து போய்ட்றாங்க. ஐயோ குழந்தை அழுகுது, யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே ஏறி போக மேலே வந்து பார்த்தா யாருமே இருந்த மாதிரி தெரியல. ஆனால் குழந்தை மட்டும் பயங்கரமாக அழுதுட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே இருந்த ஒரு லேம்ப் லைட்டை வந்து கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. என்னது இது எப்படி உடஞ்சுது அப்படின்னு சைடில் வந்து பார்த்தா விண்டோவும் லைட்டாக உடஞ்சிருக்குது. அப்படின்னா வெளியில இருந்து யாரோ இதையே தூக்கி போட்டிருக்காங்கன்றத நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ கண்டிப்பாக இது அந்த கோலமாக தான் இருக்கணும், அவன் தான் நம்மளை அடிக்கடி வான் பண்ணியிருக்கிறான், ஸோ அவனை தான் இருக்கணுன்ற மாதிரி வேகமாக அடுத்தது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டு இது என்னமோ ஏதோ ஒரு பறவை வந்து அதை உடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். என்னது பறவையா, அது எப்படிங்க எங்கே வரும், இது கண்டிப்பாக அந்த கோலம் பயப்புல தான் பண்ணியிருப்பான், ஸோ நீங்கள் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் யாருக்குமே உங்களை பிடிக்காது, ஏன்னா நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த காடுகளை அழிக்கிறதுக்காக தானே, நீங்கள் கவர்மெண்ட் சொல்லி தான் வந்திருக்கீங்க, ஆனால் லோக்கல்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் காடுகளை அழிக்க வந்திருக்கிற ஒரு எம்என்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளில் நிறைய மர்மம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஏதோ இந்த காடுக்குள்ளே ஏதோ ஹேலோன்னு ஒன்று இருக்குதான், அது ஏதோ ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் இந்த ஃபேரி மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய காப்ளின் இருக்குன்ற மாதிரி மக்கள்லாம் அடிக்கடி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த காடு அதுங்களுக்கு சொந்தமானது, அதனால எதுனாலும் உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது இல்லையா. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, சார் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே, இதெல்லாம் பண்ணியிருக்கிறது அந்த கோலமாக தான் இருக்கணும், ஏன்னா உனக்கு நாங்கள் வந்தது ஸ்டார்டிங்கில் வந்து பிடிக்கல அப்படின்னதும். இங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கோலம் வந்து அவ்வளோ கெட்டவெல்லாம் கிடையாது, ரொம்பவே நல்லவர் தான். அவருடைய பொண்ணு வந்து கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டா, இன்னும் வரைக்கும் திருப்பி வரல, அவளுடைய டெட் பாடியும் கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த மனுஷன் இந்த காட்டுக்குள்ளே யார் போனாலுமே அவங்கள பாதுகாக்கணும்னு தான் நினைப்பானே தவிர அவர் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்ற மாதிரி கோலம்க்கு சப்போர்ட்டாக பேசிட்டு அங்கேருந்து போலீஸ்காரரும் கிளம்பிடுறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன வந்துச்சு, யாரு தூக்கி எறிஞ்சிருப்பா அப்படின்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது கண்டிப்பாக கோலமாக தான் இருக்கணும், நான் அவனை வந்து கண்டுபிடிக்கிறேன், போலீஸ்க்கு தேவை எவிடன்ஸ் தானே, நான் உங்களுக்காக எடுத்து தரேன், அதுக்கு நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க போகிறேன்ற மாதிரி இந்த விண்டோலாம் உடஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்படி வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய கேமராவில் ஏதோ ஒரு கிரியேச்சர் தெரியும். டக்குன்னு எடுத்து கேமராவை பார்க்குறான், என்னத்தை பார்த்தோன்ற மாதிரி பயந்து போய், ஆனால் பார்த்தா கேமராவில் எதுவுமே இல்லை. சரி ஓகே எல்லாம் நம்மளுடைய இமேஜினேஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற நாய் இருக்குல்ல, அது எதையோ பார்த்து குலைச்சிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற செட்டை பார்த்து, ஓ அந்த செட்டுக்குள்ளே தான் எவனா ஒளிஞ்சிருக்கிறானா, ஸோ பார்த்துக்கிறேன், எவன் இருந்தாலும் நான் அவனை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு கோவத்தில் மெல்ல அந்த செட்டு பக்கத்தில் போகிறான். அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா அந்த செட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் போல, மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலான்ற மாதிரி அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். அவன் போனதுக்கப்புறம் அந்த செட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இந்த சின்ன குழந்தை அழுற மாதிரியான சத்தம் கேட்குது. அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுடைய விண்டோ வேற உடஞ்சி போயிடுச்சு இல்லையா, ஸோ அதை வந்து சரி பண்ணணும்ல, அதனால அவனுடைய குட்டி குழந்தைய கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு
இருக்காங்கன்னா வீடை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கூட துணைக்கு அந்த நாய் இருக்குது. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி குழந்தையோடைய இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் அந்த பிளாக் கலரில் ஜெல்லியாக இருந்துச்சுல்ல, அது கூடவே அழுகுன மாதிரியான ஏதோ ஒன்று கிடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு என்னது இது, ஓ இதுதான் ஒரு வேளை நேற்று விண்டோ அடைச்சிட்டு உள்ளே விழுந்திருக்குமா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த டாக் இருக்குல்ல, அது காட்டுக்குள்ளே எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டே உள்ளே போக ஆரம்பிக்குது. கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ கடைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த காட்டையே அழிக்க வந்திருக்கான்ற மாதிரி தானே நினைப்பாங்க. ஸோ அதனால குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே அமைதியாக போயிடலாம் அப்படின்னு மெல்ல அந்த விண்டோவை சரி பண்ணுற கடைக்கு வந்துட்டான். ஸோ அந்த கடையில் தாமஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த விண்டோலாம் பார்த்துட்டு எனக்கு புரியுது நீங்கள் உங்களுடைய பொழப்புக்காக தான் இந்த வேலையை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அது ரொம்பவே மோசமான காடு, ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்லாம் வாழுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் அந்த ஜன்னல் உடையறதுக்கும் காரணமா இருக்கும், ஏன்னா அந்த காடு ஃபுல்லத்தையுமே அது ஆக்கிரமிச்சிருக்குது. ஸோ அதுக்கு இரும்பு பட்டா மட்டும்தான் பிடிக்காது, அதனால இரும்பை வச்சு அடைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது, ஆனால் நம்ம ஹீரோக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை இல்லையா, அதனால இருந்தாலும் சரி சரி பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோலம் வந்துடுவானா. அவனை பார்த்ததுமே பயந்துட்டுறாங்க, இப்படி பெர்மிஷனே இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே அப்படின்னதும், இங்க பாருங்க நீங்க இன்னுமே இங்க இருந்து போகலையா, இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா, உங்களுக்கு இங்க இருக்கிற ஆபத்தே புரியல, நான் எவ்வளவு வார்னிங் கொடுத்துட்டேன், ஆனால் ஒரு இதை கூட நீங்கள் மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான். ஸோ அதை பார்க்கறதுக்கு ஏதோ பழங்காலத்து புக்கு மாதிரி இருக்கவும், ஸோ நம்ம ஹீரோயினும் அவனே பயந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் அந்த விண்டோ சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைமில் காருக்கு சைடில் ஒரு பொம்மை விழுந்துருது. ஸோ அதை எடுக்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி யாரோ வந்துடுற மாதிரி தெரியவும் பிரேக் போடுறான். பார்த்தா அது அந்த கோலம் தான். ஸோ நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு தானே போயிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அவனையே பார்க்க, அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு இருக்க, சரி எதுக்கு வம்பு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். அப்படியே அந்த காரு இப்போ காட்டு பாதைக்குள்ள என்ட்ரி ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுடைய கார்ல அந்த மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, அது திடீர்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதில் உள்ள டேப்லாம் வெளியில வந்து அப்படியே சிக்கிக்குது. அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஒர்க் ஆகல. அதையும் தாண்டி அவனுடைய ஸ்டீரிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அப்படி திருப்புறான் இப்படி திருப்புறான், கடைசியில் பிரேக்கை பிடிச்சி அமுக்குனதுக்கு அப்புறம் தான் வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகி நிப்பாட்டுது. என்ன கருமண்டா இது, கார் நல்ல கார் தானே அப்படின்னு கீழே இறங்கி வந்து அவனுடைய காருக்கு முன்னாடி இருக்கிற பானட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உள்ள இந்த ஜெல்லி மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது இன்ஜினை சுற்றியுமே படர்ந்து இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு புரியாமல் சரி ஓகே இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அவனுடைய கார் டிக்கில தான் டூல்ஸ் இருக்கும், அதை எடுக்கலான்ற மாதிரி அப்படியே குனிஞ்சு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அவனை உள்ள தள்ளி விட்டு கதவு மூட்டுற மாதிரி மூடிட்டுறாங்க. அதாவது டிக்கிக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் அப்படியே மயங்கவும் செஞ்சிட்டான். அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுடைய குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு இருந்திருக்கும், அது மூலமா தான் கண் முழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டான் இல்லையா, ஸோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி வெளியில போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிற சத்தம் ரொம்பவே கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற காரை யாரோ அட்டாக் பண்ற மாதிரியும் தெரியுது. கதவும் திறந்து திறந்து மூடுது. ஸோ உனக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்றான்னா அந்த பின் சீட்டு வழியா ஓட்டையை போட்டு இந்த சைடு வந்து குழந்தைய தூக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த டூல்ஸ் எடுக்கிற இடத்துல தான் அந்த டார்ச் லைட் இருந்திருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு வந்து அப்படியே டார்ச் அடிச்சு பார்க்குறான். வெளியில வந்து பார்த்தா வெளியில அவனுடைய காரை ஏதோ ஒன்று பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்குமா. பார்த்து மிரண்டு போறான், என்னடா இது இப்படிலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோசமான ஆட்களா இருப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு ஓடி வந்ததுமே பதற்றத்தில் இருக்கான் இல்லையா, ஸோ குழந்தைய ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, இது எல்லாத்துக்கும் கோலம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வேகமா கன் எடுக்க ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுங்க ஏன் இப்போ நீங்க பதற்றத்தில் இருக்கீங்க அப்படின்னதும், இங்க பாரு எல்லாம் நம்மளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா கரண்ட்டும் கட் ஆகிடுமா. ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பயத்திலேயே எல்லா கதவையும் மூடி ஒவ்வொரு ரூமா செக் பண்றான். அப்போ ஒரு ரூம்ல இருந்து ஏதோ வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. ஸோ உடனே பயந்துக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெல்ல பக்கத்துல போறான். அப்போ அந்த வெளிச்சம் வர அதிகமாயிட்டே இருக்குமா, அதனால பயந்து டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணதுமே உள்ள வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை, பதிலுக்கு அந்த கேமரா தான் கிடக்குது. ஸோ அந்த கேமரால இருந்து தான் வெளிச்சம் வந்திருக்கும் போல. அது மட்டும் இல்லாம சவுண்டு கேட்டிருக்கும் இல்லையா, அது இந்த கதையோடைய சவுண்டு தான் போல. சே இப்படி குழம்பி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வீடு ஃபுல்லா பார்த்தா அது எல்லாமே அப்படியே அலங்கோலமா இருக்கும். அதனால பயங்கர கோவத்துல அவனே பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் அந்த கோலம் தான் காரணமா இருப்பான், அவங்க வந்துட்டு போனானா அதனாலதான் இப்படி ஆயிருக்குது, இந்த புக் என்னது அவன் தானே கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம வந்து இப்போ இங்க இருந்து கிளம்பலாம், ஏன்னா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆபத்து வந்துருமோன்னு தோணுது அப்படின்னதும், அதை தான் நானும் நினைக்கிறேன், சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே வேகமா வெளியில ஓடிடலாம். கார் அங்கே தான் சைடில் நிற்குது.
அதை எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரான். அப்பதான் நாயை தேட்டான், நாயை காணோம். அது மட்டும் இல்லாம அந்த செட்டுல இருந்து சத்தம் கேட்க என்னன்னு வந்து பார்த்தா நாயோடைய வாயில எதையோ ஒன்று கவி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அதோடைய கண்ணில் ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டா இருக்குமா. ஸோ ஒண்ணுமே புரியல உனக்கு, என்னாச்சு சீக்கிரமா போலாம் அப்படின்னு அதோடைய காலரையும் போட்டுட்டு வேகமா பார்த்தீங்கன்னா அந்த நாயை இழுத்துட்டு காருக்கு பக்கத்துல ஓடி வந்துட்டான். ஸோ காருக்கு பக்கத்துல வந்ததுமே அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா குழஞ்சிக்கிட்டு அந்த ரோப்பையும் அத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுது. ஸோ ஓடினதுமே இவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது, அந்த நாய் கொடூரமா சாகுற மாதிரி. அவ்வளவுதான் பயந்து போயிட்டாங்க, நாயும் செத்து போயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரும் வேக வேகமா கார்ல வந்து உட்காரலான்னு பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பானட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஃபங்கஸ் வந்து பரவி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே இருந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க வெளியில் நம்ம ஹீரோ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வித்தியாசமான கிரியேச்சர் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அது அப்படியே மெல்ல மெல்ல உங்கள் கார் பக்கம் வர ஆரம்பிக்குமா. அவ்வளோதான் ஹீரோயின் பயந்துக்கிட்டே வேக வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணிட காரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது. அதோடைய வெளிச்சத்தில் முன்னாடி இருக்கிற நிறைய கிரியேச்சர்லாம் தெரியுது. அவ்வளோதான் இதை பார்த்த நம்ம ஹீரோ மிரண்டு போயிட்டான். அடா கருமோ என்னடா இது அப்படின்னு வேகமா காருக்குள்ள வந்து உட்காந்துட உடனே ஹீரோயின் பயத்துல வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எதையோ தூக்கிலாம் எரியுது. அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடுக்கு வந்துடுவாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க முன்னாடி ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு பொண்ணு நிப்பா. அதை பார்த்ததுமே இவங்க காரை வந்து வேகமா திருப்பிட அதனால சைலத்துக்குள்ள போய் விட்டுடுறாங்க. அவ்வளவுதான் இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இந்த இடத்த சுத்தி ஹேலோன்னு சொல்லப்படுற ஏதோ ஒன்று கிரியேச்சர் இருக்கு இல்லையா அதனால பயந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்ததுமே கதவை மூடிட்டு நீங்க இரு, சேஃபா இரு, இந்த மக்கள் சொல்ற மாதிரி ஹேலோ வந்து உண்மைக்குமே இருக்குது, இப்பதான் பார்த்தோம், அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல, காலையில வர எப்படியாவது சர்வே ஆகணும் அப்படின்னு பயத்தோட நம்ம ஹீரோ அந்த சாவி போடுற ஹோல் இருக்கும் இல்லையா அது வழியா வெளியில பாக்குறான். வெளியில ஏதாவது வந்துடுச்சான்ற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணிலே வந்து ஒன்று குத்திருமா. அவ்வளோதான் வழியில துடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஹோல் வழியா அதான் அந்த சாவி போடுற ஹோல் வழியா நிறைய ஜெல்லி மாதிரியான ஏதோ ஒன்று ஊத்த ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ வழி தாங்க முடியல, இருந்தாலும் டார்ச் லைட்டை வச்சு எந்திரிச்சுக்கிட்டு சைடில் வந்து கதவுல வந்து எட்டி பார்க்குறான் ஏதாவது இருக்கான்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது ஒரு கிரியேச்சர் நின்று உன்னை பார்த்துட்டு இருக்குமா. மிரண்டு போயிடுறான். அதுவும் அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலறுது. ஏன்னா நம்ம ஹீரோ கையில் டார்ச் லைட் வச்சிருந்ததுனால. ஸோ மூஞ்சி வந்து பொசுங்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. ஸோ இதுங்களுக்கு வெளிச்சம்னா ஆகாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா சீக்கிரமா நான் அந்த பக்கத்தில் இருக்கிற செட்டுக்கு போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறேன், அது வரைக்கும் நீ இங்கே சேஃபா இரு, ஏன்னா அது மட்டும்தான் ஒரே வழி, இல்லைனா நம்ம எல்லாருமே சாக வேண்டியது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய லைஃபை ரிஸ்க் வச்சு மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு நம்ம ஹீரோ வர ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை சேஃபா அந்த ஆட்டிக் இருக்கு இல்லையா மேல் கூரை அங்கே போய் ஒளிய சொல்லிட்டான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்கும் போது அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துலையுமே அந்த ஜெல்லி மாதிரியான இது வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பார்த்து பயந்துட்டே இருக்கும்போது அதுலேயும் ஒரு பலகை வந்து உடையிற மாதிரி போக உடனே அந்த பேபி மானிட்டர் இருக்கு இல்லையா அது மூலமா ஹீரோ கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் ரேஞ்ச் வந்து அதில் ரொம்பவே கம்மின்றதுனால இங்கே நம்ம ஹீரோக்கு ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. அதையும் தாண்டி ஹீரோ வேற இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறான். என்னன்னா அவனுடைய உடம்புக்குள்ள அந்த ஜெல்லி மாதிரியானது போயிடுச்சு. ஸோ அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் எப்படியாவது ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த பலகையை உடைச்சிட்டு ஒரு கை வந்து வெளியில வருது. அதாவது ஹீரோடைய கண்ணிலேயே அவனு குத்திருக்கோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இவளுடைய கண்ணிலேயே அந்த கிரியேச்சருடைய கை வந்து குத்த வருது. ஸோ அப்படி குத்துனா இவளும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சருக்கு அடிமையாக்கி இவளுடைய உடம்புக்குள்ளேயும் அது போயிடும். அது அப்படியே மெல்ல நெருங்கி வந்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதையும் தாண்டி அந்த ரூம் ஃபுல்லுமே அந்த மாதிரியான கிரியேச்சர் வர்ற மாதிரியான சவுண்ட்லாம் கேட்குது. இவன் அங்கே பயத்தோடு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கிரியேச்சரே எதிர்த்து போராடிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கிட்ட அந்த கிரியேச்சர் வந்துடுது. அப்படியே கண்ணை குத்தலான்னு போகும்போது கரெக்டாக ஜென்ரேட்டர் ஆன் ஆகி அந்த இடத்துக்கு பவர் வந்துடுது. ஸோ வெளிச்சம் பட்டா தான் அதுக்கு ஆகாது இல்லையா. ஸோ வெளிச்சமும் இரும்பும் அதுக்கு ஆகாது. அதனால பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுது. ஸோ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறான். அங்கே இருந்த இரும்பை தொடலான்னு போனால் அவனுடைய கையை பொசுங்கி போயிடுது. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஜந்து உன்னுடைய உடம்பை எடுத்துக்குச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அதுவும் பாதி உடம்பு தான் எடுத்துருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ இன்னுமே சென்சியஸாக இருக்கிறான். அதனால வேக வேகமாக கண்ணாடியை போய் பார்க்க போகிறான். பார்த்தா ஒரு கண்ணு ஃபுல்லுமே அந்த கிரியேச்சர் இருக்கிற மாதிரி தெரியுமா. ஸோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு நம்மளுடைய உடம்புக்குள்ளே அது போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய குழந்தையும் என்னுடைய ஒய்ஃபையும் நான் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒன்று கட்டிட்டு நேராக பார்த்தீங்கன்னா குழந்தைய மீட் பண்ணி இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு, இந்த ஜென்ரேட்டர் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு தெரியாது, அது வரைக்கும் நம்ம குழந்தைய காப்பாற்றணும். ஸோ நீ என்ன பண்ணுனா இங்கே இருக்கிற ஜன்னல் எல்லாத்துலேயுமே மெட்டல் வச்சு அட அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை தொட மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ தொட்டா அவனுடைய கை பொசுங்குது இல்லையா. ஸோ இதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாங்க. அப்படி எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு இதுல இருந்து அந்த ஜந்து எட்டி பார்க்குமா. ஸோ ஹீரோயின் வந்து பயந்துட்டாங்க. இருந்தாலும் அதாலையுமே இந்த ஜன்னலை தாண்டி வர முடியல.
ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக அது மேலே லைட் அடித்தாலுமே அது அப்படியே எரியுது, அங்கேருந்து பயந்து ஓடிடுது. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எப்படியாவது சின்ன குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு அந்த குழந்தைய ஒரு கேபினெட்குள்ளே வச்சுட்டு, இங்கே பாரு இந்த குழந்தை இங்கே இருந்தால் மட்டும்தான் சேஃபாக இருக்கும், வெளியில இருந்து அந்த ஜந்து அவனை எப்படியாவது தூக்கிட்டு போயிடும், ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த கேபினெட்குள்ளே குழந்தைய வச்சு மூடிடுவானா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலுமே அவன் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த கோலம் வச்சுட்டு போன புக்கை எடுத்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் அந்த கிரியேச்சர் இந்த ஜந்துவை பற்றி நிறைய போட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி அது சபிக்கப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே விடப்பட்ட ஏதோ ஒரு கிரியேச்சர் போல, அதுக்கு வெளிச்சமும் இருமும் சுத்தமாக ஆகாது, அது மட்டும் இல்லாமல் அது குழந்தைய கடத்துற ஜந்து அப்படி இப்படின்னு இந்த புக்கில் வந்து தெளிவாக போட்டிருக்குது. ஸோ அதுங்க கிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்றுறதே ஒரு பெரிய போராட்டம் போல. ஸோ அந்த கோலமாக அதான் சொல்லியிருந்திருப்பான், குழந்தைக்கு ஆபத்து வந்துடும்ன்ற மாதிரி. ஆனால் இவங்க வந்து கேட்டிருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஆர்வம் வருது. அது மட்டும் இல்லாமல் இவன் மேலேயும் இப்போ ரொம்ப சந்தேகம் இருக்கு இல்லையா. அதனால அவனுக்கு தெரியாம மெல்ல அதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா கரெக்டாக அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா மேலே ஓட்டையை போட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு இப்போ தான் போயிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கத்த உடனே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ அது மேல் கூரை வழியாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேல் கூரையை வந்து பயங்கரமாக உடச்சி மேலே ஏறி வந்து பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்குமா. உடனே அதை எப்படியாவது அட்டாக் பண்ணி குழந்தைய பிடிங்கலாம் அப்படின்னு முன்னாடி போகும்போது மேலே இருந்து ஒரு ஜந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுது. அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்துட. இந்த கேப்ல அந்த கிரியேச்சரும் குட்டி குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் பொத்துன்னு கீழே விழுந்துட. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ எழுப்பி பார்க்குறா, அவன் எழும்புற மாதிரி இல்லை. உடனே குழந்தைய காணுமே அப்படின்னு குழந்தைய வந்து பார்த்தா குழந்தைய அந்த ஜந்து வந்து எங்கேயோ இழுத்துட்டு போகுது போல. இவன் அந்த பேபி மானிட்டர் வச்சிருக்கா இல்லையா, அது மூலமா அந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி வேகமாக ஓடி போயிட்டு இருக்க. அப்படியே அந்த குழந்தைய தேடி இந்த காட்டுக்குள்ள தனியால ஓடுறாங்க. அப்பதான் பக்கத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள குழந்தை மிதந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்ததுமே அச்சச்சோ என்னுடைய குழந்தை அப்படின்னு வேகமாக தண்ணிக்குள்ள முழுகி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஸோ வெளியில வந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தியுமே அந்த கிரியேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கவும் பயத்துல எப்படியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் கண் முழிச்சிருப்பான். குழந்தைய கொடு அப்படின்னதும் ஹீரோயினும் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நான் குழந்தைய காப்பாத்திட்டேன், இந்தாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்பி நம்ம ஹீரோ கிட்ட குழந்தைய கொடுக்க அந்த குழந்தைய வாங்கி பார்த்தவன் இல்ல இல்ல இது என்னுடைய குழந்தை இல்ல, இவன் வேற யாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆணியை எடுத்து அவனுடைய மேலேயே குத்த போக இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்காக்குறாங்க. அதாவது இவன் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா அந்த ஜந்துவா மாறிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அவனுடைய கண்ணுக்கு இப்படி வித்தியாசமா தெரியுது போல. கரெக்டா அந்த குழந்தைய குத்தலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் ஒன்று அடிச்சு காப்பாத்துறாங்க. அவ்வளவுதான். இப்போ இவனுக்கும் பயந்து ஓடணும் இல்லையா, அதனால குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து வேகமா பயந்து ஓடி பக்கத்துல இருக்கிற ஒரு இதுல மறைஞ்சிக்க நம்ம ஹீரோ வெளியில இருந்து கத்துறாங்க, பாரு வெளியில வந்துரு, நீ நினைக்கிற மாதிரி அது நம்ம குழந்தை கிடையாது, நான் தான் சொன்னேன்ல அந்த ஃபங்கஸ் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு போகும்போது அதோடைய உருவத்தை இது மாத்திக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தை மாதிரி இருக்கிற அது ஒரு ஃபங்கஸ், அது ஒரு ஜந்து அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ நம்புற மாதிரி இல்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்து எப்படியோ உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுமே அந்த லைட் எல்லாம் திருப்பி விட்டுறாங்க, அவனை அட்டாக்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அந்த கிரியேச்சரா மாற ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த ஏதோ ஒன்று வந்து முளைக்க ஆரம்பிக்குது. வழியில துடிக்கிறான். அப்பவும் கதறிக்கிட்டே தான் இருக்கிறான். அந்த மாதிரி அது நம்ம குழந்தை இல்லை, நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோயினுடைய காலெல்லாம் பிடிக்க நம்ம ஹீரோயின் அடா போடா அப்படின்ற மாதிரி எட்டி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு மாதிரி முளைக்க ஆரம்பிக்குது. அதாவது இப்போ 90% அவன் அந்த மாதிரி ஜந்துவாக மாறிட்டான். ஸோ இப்போ கண்மொழிச்சு பார்த்தவன் அந்த லைட்டை உடைச்சிட்டு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு என்னுடைய குழந்தைய நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் காட்டுக்குள்ளே போகிறான். ஸோ அவனுக்கு அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதான் ஸ்டார்டிங் சைனில் ஒரு பில்டிங்கை பார்த்துருப்பான் இல்லையா. ஸோ அந்த பில்டிங்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே தான் என்னுடைய நாயும் கொடூரமாக செத்து கிடக்குது. அது மேலே இருந்து அந்த கிரியேச்சராக வந்திருக்குது. ஸோ இருந்தாலும் மெல்ல அப்படியே உள்ளே போனால் உள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான கிரியேச்சராக இருக்குமா. ஸோ இவனை அட்டாக் பண்ண வர்றதெல்லாம் இவனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். ஏன்னா இவன் இன்னுமே ஃபுல்லாக கிரியேச்சராக மாறல இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும். அதை வச்சு அட்டாக் பண்ணி உள்ளே ஓடிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் பயத்தில் தூரமாக ஓடி வந்துட்டு இருக்கும் போது தான் அங்கே ஒரு வீட்டை பார்க்குறா. நல்ல வேலை வீடு இருக்குது, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கே வந்து கதவை தட்டினா திறக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த கோலம் தான். கையில் கன்னோட ஓ நீயா இங்கிருந்து ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னதும் இங்க பாருங்க அந்த ஹேலோன்ற கிரியேச்சர் எங்களை துரத்துது, எனக்கு விடிற வர தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு பதற்றத்திலே கேட்க இல்ல உன்னை தேடி அது இங்க வந்துச்சுன்னா எனக்கும் ஆபத்து, ஒழுங்கா அங்க இருந்து போயிடு அப்படின்னு மிரட்டி அனுப்பி விடுறான். ஸோ என்னுடைய பேச்சை கேட்கல, உங்களுக்கு எல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி திட்டியும் அனுப்பிவிட அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பில்டிங்குள்ள வந்துட்டான் இல்லையா. ஸோ அவனை எதிர்த்து வர எல்லாத்தையுமே அடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு சின்ன பொண்ணு நிக்கிறா. யாருன்னு பார்த்தா அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரியேச்சரா மாறி
இருக்கிற அந்த கோலமுடைய பொண்ணு தான் இவா. அவளுடைய கையில தான் நம்ம ஹீரோடைய உண்மையான குழந்தையும் இருக்குது. ஸோ அது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து கத்த, நம்ம ஹீரோ அப்படியே பதிலுக்கு கத்துறான். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா அவள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா இல்லையா, அவளை சுற்றி நிறைய கிரியேச்சர் வந்துடுது. ஸோ அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல, அதான் கேமரா ஃப்ளாஷ் அடிச்சு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த கேமராவுடைய பேட்டரி வர காலியாக போகுது. ஸோ முடிஞ்ச வர போராடிட்டு இருக்காங்க. மரத்துல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர்லாம் வந்து ஹீரோயின் பக்கத்தில் வர பார்க்குது. இருந்தாலும் எப்படியோ ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ளாஷ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் ஒரு இதில் ஸ்லிப் ஆகி அப்படியே மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ கரெக்டான கார்னர்லேயும் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான், அவளை வந்து நிறைய பீஸ்ட் வந்து சுத்து போட்டுருது. ஸோ நம்மளுடைய கதை முடிய போகுது, அவ்வளோதான் அப்படின்னு குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இன்னுமே ஃபுல்லுமே மாறல, கிட்டத்தட்ட 5% வாய்ப்பு இருக்குது போல. அவனுடைய உடம்புல இருந்தெல்லாம் அந்த ஜந்து முளைச்சிருக்குது. இருந்தாலுமே அவன் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு, இங்கே பாரு இதுதான் என்னுடைய குழந்தை, இதை சேஃபாக வெளியில் கொண்டு போ அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய கீழே வச்சுட்டு அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லா ஜந்துக்களையுமே இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சொன்னா புரிஞ்சுக்கோ, அதை எடுத்துட்டு இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டே போக நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா 2 குழந்தையுமே சேமாக தான் இருக்குது. அப்போ தான் சொல்கிறேன், நான் முதல்ல உங்ககிட்ட ஒன்று சொன்னல, அந்த ஃபங்கஸ் ஒரு செல்ல இருந்து அதே மாதிரி இன்னொரு செல்லை மாற்றிக்குது. ஸோ நம்ம குழந்தைய மாதிரி இருக்கிற வேற ஒருவன் தான் அது. ஸோ எப்படியாவது இதை கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு ஜந்து வந்துடுது. அதையும் அப்படியே தலையை வெட்டி கொலை பண்ணிட. ஆனால் பின்னாடி இருந்த ஒரு ஜந்து வந்து நம்ம ஹீரோவை குத்திடுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேகமாக என்ன பண்ணுறேன்னா, சரி ஹீரோ நம்புவோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு ஓடுறா. நம்ம ஹீரோவும் அப்படியே சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய குழந்தைய பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த இடம் இப்போ விடிய ஆரம்பிக்குது. அதுலேயும் வெளிச்சம் படம் பட அந்த குட்டி குழந்தை வச்சுட்டு போனாலே நம்ம ஹீரோயின், அதோடைய உடம்புலாம் உண்மையான ஜந்துவா மாறி அந்த இடத்துல அப்படியே வேனிஷ் ஆகுது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ உண்மையான பையனை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ இப்போ வெயிலில் அந்த சின்ன பையனுடைய உடம்பு பட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இது ஒன்றுமே ஆகலன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான குழந்தைன்ற மாதிரி. ஸோ மனசெல்லாம் வலியோட அந்த இடத்துல அப்படியே பார்க்க அப்படியே இந்த படமும் முடியுது. ஆனால் கடைசி சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மரங்கள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து வெட்டி ட்ரக்கில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு கட்டையில் காமிச்சா அதில் நிறைய அந்த ஜெல்லி மாதிரிலாம் ஒட்டி இருக்குது. அவ்வளோதான், இப்போ அந்த கிரியேச்சர் வந்து ஊருக்குள்ளேயும் போக போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.